அந்த அழகு பொண்ணு நாளுக்கு 50 பிட்சா, 30 பிரைடு சிக்கன், 20 பக்கெட் நூடுல்ஸ் சாப்பிடுது. ஆனா எடை கூடலே 1 கிலோ கூட குறைஞ்சிருக்கு. அவளோ தன் சின்ன உடம்பை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா அவளுக்கு பின்னாடி ஒரு ராட்சசன் இருக்குன்னு அவளுக்கு தெரியல. அந்த ராட்சசன் தான் அவ உடம்புல இருக்கிற கொழுப்பை எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஜிம்முக்கு போய் போன்ல தன் ஃப்ரெண்டு அண்ணா கிட்ட உடம்பு எப்படி இருக்குன்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தா. அண்ணா அந்த ராட்சசனை பார்த்தா. அண்ணாவுக்கு சக்தி வாய்ந்த கண்கள் இருக்கு. சாதாரண மனுஷங்களுக்கு தெரியாத காரியங்களையும் அவ பார்க்க முடியும். அந்த ராட்சசன் எங்கிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்க அந்த அழகு பொண்ணை மெதுவா ஃபாலோ பண்ணினா. அந்த ராட்சசன் கொழுப்பை மட்டும் இல்ல, அவளோட சக்தியையும் உறிஞ்சுதுன்னு தெரிஞ்சுச்சு. இப்படியே போனா அந்த அழகு பொண்ணு சீக்கிரமே உயிரே போயிடும். அப்புறம் அண்ணா வீட்டுக்கு போய் தகவல்களை சேகரிச்சா. சமீபத்துல 2 பெண்கள் அதிகமா சாப்பிட்டு உயிரிழந்திருக்காங்கன்னும் அவங்க இந்த ஜிம்முல உறுப்பினர்களா இருந்திருக்காங்கன்னும் தெரிஞ்சுச்சு. இது முதல் முறை இல்லன்னு தெரிஞ்சுச்சு. அந்த ராட்சசன் அவளை பொறுத்து கொண்டிருக்க காரணம் அவளோட ஒரு வித்தியாசமான டாட்டூ தான்னு தெரிஞ்சுச்சு. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அண்ணா ஜிம் கிளப்புக்கு போனா அங்க எல்லாருக்கும் அந்த டாட்டூ இருக்குன்னு பார்த்தா. அவங்க எல்லாரும் எப்படி இவ்வளவு ஸ்லிம்மா இருக்காங்கன்னா அந்த டாட்டூ தான் காரணம்னு தெரிஞ்சுச்சு. அப்போதான் அந்த அழகு பொண்ணு டாய்லெட் ரூமுக்கு போறதை பார்த்தா. அண்ணா அவளை ஃபாலோ பண்ணினா. அவளோட உடம்பை பாராட்டி அந்த டாட்டூ எப்படி வந்ததுன்னு கேட்டா. அந்த அழகு பொண்ணு உனக்கும் இப்படி உடம்பை அழகா பண்றேன்னு சொல்லிட்டு அவ தோள்ல கை வைச்சா. அடுத்த நொடி அவ தோள்ல இருந்த டாட்டூ இரண்டா பிளந்து அண்ணா உடம்புக்கு மாற ஆரம்பிச்சுச்சு.